Hello friends, welcome to my channel. 23.5 episode 11. Episode 11 ஸ்டார்டிங்கில் லாஸ்ட் எபிசோடில் சன் ஓங்ஸா வீட்டில் கோச்சிக்கிட்டு வேகமாக சன்னி எடுத்துகிட்டு ஓடி வந்தால நேராக அவள் வீட்டுக்கு போவான்னு பார்த்தா எப்பயும் போல் அந்த பார்க்கில் போய் உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. எப்படியோ அவளை தேடிட்டு பின்னாடியே ஓடி வந்த நம்ம ஓங்ஷா அவள் பார்க்கில் தான் இருக்கான்னு கண்டுபிடிச்சி அவளை பார்க்கறக்காக அப்படியே அவள் பக்கத்தில் போகிறா. சன் அப்படியே அழுதுகிட்டே இருக்க, எனக்கு தெரியும் நீ இங்கே தான் வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும்னு ஓங்ஷா சொல்ல, சன் அதுக்கு எந்த பதிலுமே பேசல. பக்கத்தில் ஒரு ஊஞ்சல் காலியாக இருக்குல்ல, சரி இங்கே உட்காந்துக்கலான்னு சொல்லி அப்படியே அங்கே போய் ஓங்ஷா உட்காந்துக்கிறா. ஐம் சாரி சன்னு ஓங்ஷா சொல்ல, எதுக்காக சாரி சொல்கிற அப்படின்னு சொல்லி சன் அவளை பார்த்து கேட்குறா. அது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பதட்டமாகவே அப்படியே நம்ம ஓங்ஷா ஸ்டார்ட் பண்ணுறா. நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தானே சொல்லியிருந்தேன், ஐம் சாரி, நான் வேணும்னு அப்படி சொல்லலைன்னு சொல்லி சன்னை பார்க்க, சன் அதுக்கு எந்த பதிலும் பேசாமல் அமைதியாகவே இருக்கா. ஓ அவ்வளோதானே, அது மட்டும் தானே அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து கேட்குறா. என்னடா இவ இப்படி சொல்கிறாளே, என் மேலே இதுக்கு தானே நீ கோவமாக இருக்க, வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஓங்ஷா கேட்க, சன்னுக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுது. ஆஃப்டர் ஆல் இந்த ஒரு மேட்ருக்கா நான் கோவமாக இருக்கே, இருமா லிஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சன் அப்படியே அவன் மேலே இருக்க கோவம் எல்லாத்தையும் அப்படியே சொல்லிடுறான். எனக்கு புரியல ஓங்ஷா, உன்னை பற்றி புரிஞ்சுக்க நான் நிறைய ட்ரை பண்ணேன் தெரியுமா, ஆனால் உனக்கு தான் என்னை பற்றி புரியல. நீ தான் ஏத்துன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உன் மேலே கோமாலாம் இல்லை, தெரிஞ்சுக்கணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்டேன். ஆனால் ஒரு நாள் கூட உன்னை நான் வேர்க்கவும் இல்லை, நீ என்கிட்ட பொய் சொன்னேன்னு நான் ஃபீல் பண்ணவும் கிடையாது. அவளை அப்படியே திரும்பி பார்க்க, என்னடா இவ இப்படி சொல்கிறாளேங்கிற மாதிரி ஓங்ஷா அப்படியே சன்னை பார்த்துக்கிட்டே இருக்கா. எனக்கு எந்த பிரச்சனையும், ஏன்னா ஆல்ரெடி நான் அந்த பர்சனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் ஏத்தாக இருந்தால் என்ன, ஓங்ஷாவாக இருந்தால் என்ன, பையனாக இருந்தால் என்ன, பொண்ணாக இருந்தால் என்ன, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். நான் உன்னை லவ் பண்ணேன், அது மட்டும்தான். அதுக்கப்புறம் அது யாருன்னு நான் யோசிக்கவே இல்லை ஓங்ஷா. அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை, நீ நம்ம லவ்வை யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியணும்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்புன்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் நான் யூஎஸ் ப்ரோக்ராமுக்கு போகிறது, அது உனக்கு பிடிக்கல, என்னால் புரியுது, உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது, என்னோட சந்தோஷம்தான். ஆனால் அதை விட உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ என்னோடய ஹாப்பினஸ்ஸை கூட உனக்காக விட்டுட்டு உன் கூட இருக்க அந்த ஹாப்பினஸ் எனக்கு போதும்னு நான் நினச்சேன். இதே தான் என் மனசில் இருந்தது. அதுக்கப்புறம் என் பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொன்னேன், ஏன்னா நம்ம 2 பேரை பற்றி சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, அவங்க ஏற்றுப்பாங்க, அவங்க தெரிஞ்சுக்கணும் என் பக்கத்தில் ஒருத்தவங்க என்னை கேர் பண்ணிக்கிற ஒருத்தர் என் கூடவே எப்பயுமே இருப்பாங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அவங்கக்கிட்ட நான் எல்லாமே சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே சன் அழுதுகிட்டே இருக்கா கண்டினியூவாக. அவள் அழுகிறத பார்த்து ஓங்ஷா அப்படியே அவளை லைட்டாக கையை தொடலான்னு போக, நீ தொடாதமாங்கிற மாதிரி கையை தூக்கி அப்படியே அவகிட்ட வச்சுட்டு இவள் அழுதுகிட்டே இருக்க. எனக்கு புரியுது சன், நீ இப்படி பேசுகிறேன்னு எனக்கு புரியுது. நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட நம்மளை பற்றி சொல்லலை, ஏன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவங்க வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். அடுத்தவங்க நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அதுக்கான காரணம் மற்றவங்க உன்னை பார்த்து தப்பாக பேசிடக்கூடாதுன்னு நினச்சேன். அதுக்காக தான் இதை பற்றி யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு நினச்சேன். அப்புறம் உன்னோட யூஎஸ் ப்ரோக்ராம், என்னால் கண்டிப்பாக அது வர முடியாது சன், அது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஓங்ஷாவை அழுக. அதை கேட்ட உடனே சன்னுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. எனக்கு புரியுது ஓங்ஷா, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் இந்த டிசிஷன் எல்லாம் நீ எடுத்த என்கிட்ட எனக்கு ஓகேவான்னு ஒரு டைம் கூட கேட்கவே இல்லையே, நீ எல்லாமே உனக்காக மட்டும்தான் நீ எடுத்துக்கிட்ட, என்னை பற்றி நீ திங்க் பண்ணவே இல்லைல அப்படின்னு சொல்லி கையில் அவள் போட்டு கொடுத்த அந்த பிரேஸ்லெட்டை கழட்டி அப்படியே ஓங்ஷா கையிலே கொடுத்துட்டு, இதோட முடிச்சுக்கலாம், அதான் நல்லதுன்னு சொல்லி அழுதுகிட்டே அவளோட பேக் எடுத்துகிட்டு சன் அப்படியே போக, ஓங்ஷாக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல, அப்படியே ஊஞ்சலில் உட்காந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் வீட்டில் தான் காட்டுறாங்க, ஆல்பா அப்பா அம்மாலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்க. அழுதுகிட்டே அப்படியே ஓங்ஷா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டா போல். அவள் உள்ளே வரும்போதே ஓங்ஷா நீன்னு சொல்லி அம்மா ஆரம்பிக்க, நம்ம அப்புறமா பேசலாமா ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போக, சரி ஓகே நீ போன்னு சொல்ல அவளும் ரூமுக்கு போயிடா. ஆல்பா வேகமாக படிச்சுட்டு இந்த புக்கை மூடி வச்சுட்டு நான் என்னென்னு போய் பார்க்குறேன்னு சொல்லி வரேன். இங்கே அப்படியே அந்த பிரேஸ்லெட்டை வச்சுட்டு ஓங்ஷா அழுதுகிட்டே இருக்கா. அவள் அழுகிறத பார்த்துட்டு அப்படியே ஓடி போய் ஆல்பா அவளை ஹக் பண்ணிக்கிறா. சன் இதுக்கப்புறம் என்கிட்ட வரவே மாட்டா சன்னு சொல்லி அவள் அப்படியே அழுதுகிட்டே இருக்க. எல்லாம் சரியாயிரும், நீ ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லி ஆல்பா அவளை ஹக் பண்ணி கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்கா. அடுத்த நாள் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. ஸ்கூலில் எல்லோரும் லன்ச் டைம் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க. மாவின் அவனோட பிளேட்லேருந்து ஒரு பீஸ் எடுத்து அப்படியே அங்கே இருக்கிற டின்னு பையனுக்கு வைக்கிறான்.
எனக்கு எதுக்கு மாவின் நீ சாப்பிடுன்னு சொல்ல, இல்லை இல்லை நீயே சாப்பிடுன்னு சொல்ல வேக வேகமாக டோன் அவனோட பிளேட்லேருந்து ஒரு டிஷ் எடுத்துகிட்டு போய் அப்படியே சாருன் கிட்ட வைக்க, நான் இன்னைக்கு இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் நீயே சாப்பிட்டுக்கன்னு சொல்லி அப்படியே தூக்கி வச்சுட்டா. அடுத்தது நம்ம ஐலின் பாப்பாவும் கூட லூனாவும் வராங்க. பேசு பேசுன்னு சொல்ல, நான் இன்னைக்கு உங்கள் கூட சேர்ந்து சாப்பிடவாகும்னு கேட்க, வா வா உட்காருன்னு சொல்ல தேங்க்யூன்னு சொல்லி அவளும் போய் உட்காந்துக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிவிட்டு மாவின் அப்புறம் டோன் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹாய் லூனாவோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அப்படியே ஐலன் எல்லோரும் ஓட்ட, பாரு என்னை கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க, ஐயோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல கேட்குறதுக்கு, எனக்கு ரொம்ப வெக்கமாக வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஐலனோட தோளில் லூனா சாஞ்சிக்க, இங்கே பாரு தலையில் இந்த பக்கம் வைக்காத, எந்திரி அந்த பக்கம், இப்படி க்யூட்டெல்லாம் பேசாதன்னு சொல்லி எல்லோரும் மாற்றி மாற்றி ஓட்டிகிட்டே விளையாண்டுட்ருக்காங்க. சேம் டைம் சன்னும் கரெக்டாக லஞ்சுக்காக கையில் பிளேட்டோடு அங்கே வர, சன் வா உட்கார் அப்படின்னு சொல்லி சேரன்னு கூப்பிட, அப்படியே ஓங்ஷா எஞ்சி நின்று சன்னை பார்த்துட்டே இருக்கா. சன் அங்கே இருக்கிற ஓங்ஷாவை பார்த்துட்டு, சாரி இன்றைக்கி வேறு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சாப்பிட கூப்பிட்டாங்க, நான் அவங்க கூட உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போக, அதை பார்த்தோன்னே சேரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சன் நம்ம கூட தானே சாப்பிடுவா, இன்றைக்கி என்ன அங்கே போகிற அப்படின்னு சொல்லி புரியாமல் இருக்க, ஓங்ஷா உட்காருன்னு சொல்லி அவளை அப்படியே ஆல்பா உட்கார சொல்கிறா. அப்புறம் எல்லாரும் கேட்குறாங்க, என்னாச்சு ஏன் ஓங்ஷா ஒரு மாதிரி இருக்கான்னு. அது சன்னும் ஓங்ஷாவும் பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னு ஆல்பா சொல்ல, அதை கேட்டவுடனே எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. எல்லோரும் ஆன்னு சொல்லி ஒரே மாதிரி கத்த அப்படியே ஷாக்காக இருக்காங்க எல்லோரும். அடுத்து சேம் டைம் நம்ம டின்னு பையன்தான் ரூமில், அதாவது கிளாஸ் ரூமில் உட்காந்து ஏதோ திங்க் பண்ணிகிட்ருக்க, அவனை பார்க்கறக்காக மாவின் வரான். அதாவது ஸ்கூல் பிரசிடெண்ட்டோட ரூம் இருக்குல்ல, அங்கே தான் அவன் திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். மாவின் அவன்கிட்ட வந்து என்ன ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு டின் எதுவும் பதில் சொல்லாமல் ஒரு செகண்ட் அவனை நிமிர்ந்து பார்க்குறான். நான் லவ்வை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன், லவ் ரொம்ப வித்தியாசமானதா அப்படின்னு சொல்லி கேட்க, திடீர்னு இதை பற்றி எதுக்காக கேட்குற அப்படின்னு சொல்லி மாவின் கேட்க, சும்மா தான் சொல்லு, லவ்வை பொறுத்த வரைக்கும் என்னன்னு எனக்கு இன்னும் புரியல, என்னால் புரிஞ்சிக்கவும் முடியல. ஸோ அப்போ அதை பற்றி தான் நீ திங்க் பண்ணிகிட்ருக்கியா? ஆமாம் நீ சொல்லு, லவ் எப்படி ரொம்ப வித்தியாசமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். மாவின் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன், ஆனால் லவ்வுங்கிறது லைஃப்க்கு ஒரு இன்ஜின் மாதிரி, அது கண்டிப்பாக எல்லோரும் லைஃப்லையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாவின் சொல்கிறான். ஓ அப்படியா, சரி சரி ஓகே, உனக்கு லவ்வை பற்றி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை இல்லை ஜஸ்ட் நான் கேட்டதை வச்சு தான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கும் லவ்வை பற்றி எதுவும் சரியாக தெரியல அப்படின்னு சொல்லிடுறான். என் அம்மா சொன்னாங்க லவ்வுக்கு எக்ஸ்பிரேஷன் டேட்டு நிறைய இருக்கான், அது எக்ஸ்பிரி ஆயிருமா, அப்படியா அப்படின்னு சொல்ல, என்னது ஆமாம் என் அப்பா என் அம்மாவுக்கு கொடுத்த லவ்வை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த லவ் எக்ஸ்பிரி ஆனதுனால தான் 2 பேரும் ஆல்ரெடி டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டின் எப்பயும் போல் அவன் கையை வச்சுட்டு அப்படியே குனிஞ்சு யோசிச்சிட்டே இருக்கான். இவன் இப்படி சொன்னதுக்கப்புறம் மாவினுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பேசுதுன்னு புரியாமல், ஸோ உன்னோட கொஸ்டின்கான ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து கேட்க, அதுக்கான அர்த்தம் எனக்கு தெரியல, இன்னும் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், ஆனாலும் என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. ஏன் லவ் இப்படி இருக்குது, ஓங்ஷாவே ஷன்னையும் எடுத்துக்கோ, 2 பேரும் பிரேக்கப் பண்ணுவாங்கன்னுலாம் நினச்சி கூட பார்க்கல, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு மாவின் அவனை பார்த்து கேட்க, ஆமாம் நான் நினச்சேன் அவங்களோட லவ் எப்பயுமே எக்ஸ்பிரி ஆகவே ஆகாது, அப்படியே இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அது கூட போயிடுச்சோ அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஏன் 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் இப்படி பிரேக்கப் பண்ணாங்க, என்னமோ ஒன்று லவ்னா இதுதான் நாட்டிருக்கு போ, ஒன்றும் நமக்கு புரியலப்பாங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி டின் அப்படி யோசிச்சுட்ருக்க. டின் நீ எப்பயுமே ரொம்ப கூலாக இருப்ப, என்ன சொல்கிற, திடீர்னு எதுக்கு என்னை பற்றி இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டின்னு அவனை பார்த்து கேட்க, தெரியல எனக்கு என்னமோ நீ லவ்வை பற்றி யோசிச்சது கரெக்டு தான், ஸோ நீ எப்பயுமே கூலாக தான் இருப்பேன்னு எனக்கு தோணுது, அதனால தான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, என்னது பிடிச்சிருக்குதா, இதை நான் எப்படி மீன் பண்ணுறது எனக்கு புரியலையே, இது என்ன லைக் அது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டே மாவினை பார்த்து கேட்க, லைக்னா நான் என்ன சொல்கிறது, ஆக்சுவலி பிரதர், ஒரு பிரதராக உங்க கூட எப்பயும் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுதான் அந்த லைக்னு சொல்ல, ஓ அப்படியா, எப்பயுமே கூடவே இருக்கணும், அது போதும் எனக்கு, அது மட்டும் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி மாவின் சொல்கிறான். இதுக்கு எக்ஸ்பிரி டேட்லாம் கூட கிடையாது தெரியுமா அப்படின்னு மாவின் சொல்ல, ஓ சரி சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்கான் டின். அப்படியே மாவின் சிரிச்சிட்டே இருக்க. சேம் டைம் அடுத்து
சேரோன் அப்படியே கிளாஸுக்கு நடந்து வந்துக்கிட்டே இருக்க டக்குன்னு ஒரு பூவை எடுத்துகிட்டு போய் அப்படியே அவன் முன்னாடி டோனு பையன் நீட்டுறான். இது என்னதுன்னு கேட்க, உனக்காக ஒயிட் கலர் பூ தேடி தேடி எடுத்துகிட்டு வந்தேன் வச்சுக்கோன்னு சொல்ல, இதெல்லாம் ஆல்ரெடி நான் பார்த்தாச்சு பேசாமல் போன்னு சொல்ல, அப்புறம் பார்த்தா திடீர்னு 3 பொண்ணுங்க வராங்க. ஏய் இங்கே என்ன நடக்குது, சேரோன் கிட்ட நீ ப்ரப்போஸாக பண்ணுற, உனக்கு அவளை பிடிச்சிருக்கான்னு சொல்ல, ஆமாம் எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அந்த பொண்ணுங்களுக்குலாம் டென்ஷன் ஆகிடுது. ஐயோ என்னது இவ்வளோ பிடிச்சிருக்கு இன்னும் சொல்லி கத்திகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சேரோன்னு கேட்குறா, சரி நான் உங்ககிட்ட கேட்குறேன், எதுக்காக என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அதுவா, உங்ககிட்ட எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாமே என்னெல்லாம் சொல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். அது நீ எவ்வளோதான் மனசு கஷ்டமாக இருந்தாலும் அது ரொம்ப ஈஸியாக எடுத்துப்ப, அந்த மாதிரி கேரக்டர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படின்னு பார்த்தா அதே கேரக்டர் தான் கொங்வான் கிட்டேயும் இருக்குதுன்னு சொல்ல, அந்த பொண்ணு கடைசியாக நிற்கிறாள், அவள் பேர் கொங்வான். அவள் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, ஸோ என்னோடய ஹார்ட்டுக்கு உன்னை மட்டும்தான் பிடிச்சிருக்கு, உன் கூட மட்டும்தான் இருக்கணும்னு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் டோன் ஆரம்பிக்கிறான். சரி ஓகே, நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், நீ என்னை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்க, அது ரொம்ப சிம்பிள், ஏன்னா உன்னை எனக்கு எதனால் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ரீசன் இன்னும் எனக்கே தெரியல, அதான் ரீசன் அப்படின்னு சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் லவ்வுங்கிறது ஒரு ஆர்ட் மாதிரி, உனக்கு லவ்வுங்கிறது ட்ராமா மாதிரி அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிவிட்டு என்னை விட்டுருன்னு இந்த பக்கம் போயிடுறா. சே பார்த்தீங்களா இப்போ நான் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு அப்படித்தானேன்னு கேட்க, அந்த 3 பொண்ணுகளும் ஆமாம், ஏன்னா டோனை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனுக்கு மட்டும் எப்பயுமே உரிமையாக முடியாது, டோன் எல்லாருக்கும் சொந்தமானவன்னு சொல்ல, சரி நான் ஒத்துக்கிறேன், ரொம்ப ஒத்துக்கிறேன், இது எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காலம், பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்ல, அந்த 3 பொண்ணுகளும் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு ஆமாம் ஆமான்னு தலையிடுறாங்க. கையில் இருக்க பூவை பார்த்துட்டு, சரி விடுங்க, நான் எல்லாரையும் லவ் பண்ணுறேன், உங்கள் எல்லாரையுமே நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே லவ் ஃபெயிலியரில் சோகமாக போகிற மாதிரி அந்த பக்கம் அவன் போக, அந்த 3 பொண்ணுகளும் இன்னும் சோகமாயிட்டு அவனை பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அடுத்த சீனில் பிடி ஹவர்ஸ் போல் எல்லோரும் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. பாலை பாஸ் பண்ணி ஐலின், ஓங்ஷா, சேரோன் 3 பேர் மட்டும் அப்படியே உட்காந்துருக்க. ஓங்ஷா அப்படியே சண்டை பார்த்துட்டே இருக்க, ஐலின் போதும் அவளே எவ்வளோ நேரம் தான் பார்ப்ப விடு அப்படின்னு சொல்ல, சேரோன் சொல்கிறா, ஏதாவது பிரச்சனை இருந்தால் எங்ககிட்டயாவது சொல்லலாம்ல, ஏன் இப்படி உட்காந்துருக்கன்னு சொல்ல, அது வரைக்கும் அவளை பார்த்துட்டே அப்படியே ஓங்ஷா உட்காந்துருந்தா. அதுக்கப்புறம் கீழே இறங்கி உட்காந்துட்டு சன் என்கிட்ட திரும்பி வரணும், அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்கன்னு சொல்ல, ஐடியாவா, என்ன ஐடியா, சாரி அது ரொம்ப கஷ்டமானதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம ஐலின் சொல்கிறா. உடனே சேரோன் சொல்கிறா, வேணா ஒன்று பண்ணலாம், மறுபடியும் நம்ம கோயிலுக்கு போய் லுங்காப்பா கிட்டே ஏதாவது ஹோலி வாட்டர் வாங்கிக்கலாமான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சரி அப்போ இதுக்கு வேற ஒரு வழி இருக்குது, என்னோடய ஃபேமிலியோட வழி, நீ மனசை உருகி அப்படியே சாமிக்கிட்ட வேண்டிக்கோ, நான் உனக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லித்தரேன்னு சொல்ல, அப்படியா சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்ல, சரி நீ ஆரம்பின்னு சொல்லி ஏதோ டப்பா மாதிரி இருக்குது, அதில் சின்னதாக ஏதோ ஒன்று எடுத்து வாயில் போட்டுட்டு சேரோன் அப்படியே ஏதோ பேச ஆரம்பிக்கிறா, ஏதோ மந்திரம் மாதிரி சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறா. ஸோ இவ்வளோ கண்ணெல்லாம் முடி கையெல்லாம் வச்சு அப்படியே சாமி கும்பிடுற மாதிரி குனிஞ்சு அப்படி உட்காந்துருக்க, இவ ஏதேதோ பேசிட்டு அப்படியே இவன் மேலே ஸ்மெல்லு நல்லா இருக்கே, ஆமாம் இந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, ஆமாம் மந்திரம் சொன்ன சரி ஸ்மெல்லு நல்லா இருக்குன்னு சொல்கிறாளே அது எப்படின்னு சொல்லி ஐலின் கேட்க, அதுவா என் ஃபேமிலியோட ப்ராடக்ட் இதில் என்னென்னலாம் இருக்குது தெரியுமான்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்கிறா. அவன் கேட்டுட்டு, ஐய இதெல்லாம் இருக்குதா, ஆமாம் இது ஒரு பெரிய கதை தெரியுமான்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க, அங்கே பால் விளையாண்டுட்டு இருக்கல, சன்னு போடுற பால் கரெக்டாக ஓங்ஸாவோட பேக்லேயே வந்து படுது. டக்குன்னு திரும்பி பார்த்தா சன் அப்படியே ஷாக்காக இவளை பார்த்துட்ருக்க, பாலை கையில் எடுத்துகிட்டு எப்படியாவது சன் கிட்டே கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஓங்ஷா அவளையே பார்த்துட்ருக்க, அங்கேருந்து மெல்ல அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கா சன். ஏய் மெயின் கேரக்டர் நம்மளை தான் பார்க்க வருதுன்னு நினைக்கிறேன்னு ஐலின் கிட்ட சேரோன் பேசிகிட்டே இருக்க, கரெக்டாக ஓங்ஷா பக்கத்தில் வந்துடுறா சன். ஆனால் ஓங்ஷா கிட்ட பால் வாங்காமல் கொஞ்சம் தள்ளி போய் வேற ஒரு பால் எடுத்துகிட்டு போய் கேஷுவலாக அவள் பாட்டுக்கு விளையாண்டுட்டே இருக்கா. அப்படியே ஓங்ஷா அழுதுகிட்டே நிற்கிறா. ஐலின் எனக்கு கிளாஸ் இருக்குது சேரோன் நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அந்த பக்கம் ஓடி போக, சரி இதுக்கு மேலே நம்ம இங்கே நிற்க வேணாம் வாங்ஷா போகலான்னு சொல்லி அப்படியே அவள் கையை பிடிச்சி அவளை அப்படியே சாஞ்ச மாதிரி கூட்டிகிட்டே சேரோன் போக, திரும்பி பார்க்குறா சன். பட் சன்னுக்கும் கவலையாக தான் இருக்குது, பட் வெளியே காட்டிக்காமல் அவளை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறா. அடுத்த சீனில் ஓங்ஷா திங்க் பண்ணிட்டு நிற்க, சரி டைம் ஆயிடுச்சு வீட்டுக்காவது போகலான்னு பேக் எடுத்து போட்டுட்டு திரும்பி பார்த்தா சன் அங்கே நின்றுட்டுருக்கா. சன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்ஷா அங்கே நிற்க, அவகிட்ட பேசுறதுக்காக வரா. நீ ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்ல, நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணலையேங்கிற மாதிரி ஓங்ஷா பார்க்க, ரூட் டாப்பில் நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்க, அவன் அந்த மொட்டை மாடி ஸ்போர்ட்ஸ்லாம் வைப்பாங்களா அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு, இந்த உலகத்தில் ஒரு சன்னு ஒரு ஏற்று மட்டும்தான், இந்த ஏற்று சன் இல்லாத ஏற்று இல்லை, பூமிக்கு சன்னு வேணும்னு கத்திட்டு இருக்க, கையில் இருக்க பாட்டிலை தூக்கி ஓங்ஷா மண்டையிலே போட்டுட்டு சன் அப்படியே அந்த பக்கம் போயிடா. அதுக்குள்ளே ஆல்பா லூனா ஐலின் எல்லாம் வர, என்னாச்சுன்னு சொல்ல அழுதுகிட்டே அவளை ஹக் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த சீனில், சரி என்னை விட்டு
பட் ஒரு சன்னு தான் போச்சு, இன்னொரு சன் போகலை. சூரியனே என்னை பாருன்னு வெயிலில் போய் ஓடி ஓடி விளையாண்டுட்டு இருக்கா. அடியே நில்லடின்னு இவங்க 3 பேரும் சேர்ந்து அவளை துரத்திக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒன்று காமெடி பண்ணுறேங்கிற பேரில் கத்தி அழுதுகிட்டே இருக்கா. இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிவிட்டு சன், இது எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்ல, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன், அதான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல, நீ இதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு நீ யோசிக்கவே மாட்டே அப்படித்தானே அப்படின்னு சொல்லி ஓங்ஷா கிட்ட கேட்க, சரி இதெல்லாம் நான் பண்ணனால உனக்கு என்ன தான் பிரச்சனைன்னு சொல்ல, நீ எனக்கு 768 மெசேஜ் அனுப்பியிருக்கேன்னு சொல்ல, ஆமாம் எனக்கு உங்ககிட்ட சாரி சொல்லணும், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதனால தான் அப்படி சொன்னேன், அதை மெசேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஓங்ஷா சொல்கிறா. நீ இப்படி பண்ணும்போது எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் ஓங்ஷா விட்டுரு அப்படின்னு சொல்ல, சரி உனக்கு நான் என்ன தான் பண்ணணும், என்ன பண்ணனா சரியாகும் சொல்லு அப்படின்னு சொல்ல, ஏன்னா நீ என்னை லவ் பண்ணணும், நான் உன்னை எப்படி லவ் பண்ணுறனோ அதே மாதிரி நீ என்னை லவ் பண்ணணும், அது மட்டும்தான் வேணும்னு சொல்ல, சரி நான் உன்னை எப்பயுமே லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓங்ஷா சொல்கிறா. இல்லை நீ என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, அதுதான் இப்போ பிரச்சனை, விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்க, கண்ணீரை துடைக்கலான்னு ஓங்ஷா அப்படியே கையெடுத்துட்டு போக அந்த கையை பிடிச்சி தட்டி விட்டுட்டு, இதுக்கப்புறம் நீ எப்பயுமே என்னை லவ் பண்ணவே மாட்டேன் ஓங்ஷா, நீ இப்படி தான் இருப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிடுறா. அவள் போகிறத பார்த்துட்டு அப்படியே பேக்ரவுண்டில் ஃபீலிங்கான சாங்கு நம்ம ஓங்ஷாவோட க்ரையிங்னு அப்படியே சீனில் போயிட்டுருக்கு. அடுத்த சீனில் ஓங்ஷா வீட்டில் தான் காட்டுறாங்க. அப்பா அம்மா ஆல்பா ஐலன் எல்லாம் உட்காந்துருக்க. ஓங்ஷா கரெக்டாக மேலேருந்து கீழே வரா. அவள் பாட்டுக்கு இவங்களை கண்டுக்காமல் அந்த பக்கம் போக, ஓங்ஷா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணுவான்னு அம்மா கூப்பிட, நம்ம அப்புறமா பேசிக்கலான்னு சொல்கிறா. இப்போவே கொஞ்சம் பேசணுவான்னு சொல்ல அவளும் வந்து உட்கார்றா. அதுக்கப்புறம் அம்மா தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ தான் ஆல்பாவும் ஐலனும் உன்னையும் சன்னையும் பற்றி எங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, ஓங்ஷா அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. கையெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறா. சாரி என்னை மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுகிறா. எங்களுக்கு புரியுது, இதனால என்ன தப்பு, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, உன் மேலே எங்களுக்கு எந்த கோபமும் கிடையாது, நீ தான் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்க, எதுவாக இருந்தாலும் இனிமேல் எங்ககிட்ட பொய் சொல்லாத, மறைக்காத, எங்ககிட்ட டைரெக்டாக சொல்லு, இதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல, உடனே ஓங்ஷா அழுதுகிட்டே சொல்கிறான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் கேர்ளை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்னை பற்றி ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருப்பீங்க, ஸோ என் மேலே இருந்த நம்பிக்கையெல்லாம் போயிடும்னு சொல்லி ஃபீல் பண்ணி தான் உங்ககிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு ஓங்ஷா அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. இதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, உனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா எங்ககிட்ட சொல்லு, நீ அடுத்தவங்கள பற்றி எதுக்கு திங்க் பண்ணுற, உன்னையும் உன்னை சுற்றி இருக்கவங்கள அதை மட்டும் நீ நினச்சிக்கோ, அடுத்தவங்கள பற்றி நீ திங்க் பண்ணாத, அழுகாத அப்படின்னு சொல்லி ஐலனும் இவளை அப்படியே கன்வின்ஸ் பண்ணுறா. ஆல்பாவும் பக்கத்தில் உட்காந்துட்டு நீ ஃபீல் பண்ணாத, எல்லோரும் நாங்கள் இருக்கோம்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, போ உன்னோட சன்னை போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு ஆல்பா சொல்ல, சன்னை பார்க்கறதுக்காக வேகமாக ஓங்ஷா அப்படியே வரா. நைட் டைம் வேறு அப்படியே வந்து கேட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு பெல் அடித்தாலும் யாரும் வரல. கண்டினியூவாக மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கா. சன் ப்ளீஸ் கதவை தொற, நான் உன் டோருக்கு வெளியே தான் இருக்கேன், உன்கிட்ட பேசணும், நீ பேசாட்டி பரவாயில்ல, சொல்கிறத மட்டும் கேளு ப்ளீஸ் சன், வெளியே வான்னு மெசேஜ் பண்ணுறா, கால் பண்ணுறா, அதுவும் அட்டன் பண்ணலை. பெல் அடிச்சுட்டே இருக்கா, அப்போவும் அவன் வெளியே வர மாதிரி தெரில. சன் கத்திக்கிட்டே இருக்கா, சன் அப்படின்னு. கரெக்டாக அங்கே பார்த்தா ஆல்பா ஓங்ஷான்னு வர, ஆல்பா நீ இங்கே வந்தேன்னு கேட்க, நீ என்ன ஆச்சுன்னு பார்க்குறக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு ஆல்பா சொல்கிறா. அதுக்கப்புறம் நீ இங்கே நிற்க வேண்டாம், வா நம்ம வீட்டுக்கே போகலான்னு ஆல்பா ஓங்ஷாவை கூப்பிட்றா. இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்லி ஓங்ஷா அழுதுகிட்டே இருக்க, இன்றைக்கி இதுக்கப்புறம் நீங்கள் நிற்கிறது வேஸ்ட்டு, நாளைக்கு வரலாம், நாளைக்கும் சன் வரலனா இன்னொரு நாள் வரலாம், அவள் ஒன்று புரிஞ்சுக்கிற வரைக்கும் வரலாம், விடு இப்போ போகலாம் வா, லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இங்கே வெயிட் பண்ணால் சன் வரமாட்டா, கொசு தான் கடிக்குது வான்னு சொல்லி ஓங்ஷாவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அந்த பக்கம் கூட்டிகிட்டு போகலான்னு ஆல்பா ஒரு 2 ஸ்டெப்பு போயிருப்பாங்க. கரெக்டாக சன் வந்துடுறான். ஓங்ஷா அப்படின்னு சொல்லி வர, சன்னை பார்த்தோன்னே ஆல்பா நீ போய் பேசிட்டு வா, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஆல்ஃபா அங்கேயே நின்றுக்கிறான். சரி ஓகேன்னு சன்னும் ஓங்ஷாவும் பேசலான்னு போக, ஓங்ஷா சன்னை பார்த்தோன்னே அழுக ஆரம்பிச்சிடுறான். சாரி சன், நான் என்னை மன்னிச்சிடுன்னு கேட்க தான் இங்கே வந்தேன், நான் உன்னை பற்றி யோசிக்கவே இல்லை, என்னோடய ஃபீலிங்ஸை பற்றி திங்க் பண்ணவே இல்லை, இப்போ தான் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு புரியுது, நான் வந்து நம்மளோட லவ் மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட நீ இருக்க அப்படின்னு நினச்சா உன்னை தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு நினச்சேன், அதனால தான் என் பேரண்ட்ஸ் கிட்ட கூட இதை பற்றி நான் சொல்ல விரும்பலை, ஆனால் இப்போ தான் புரியுது உனக்கு தேவையானது லவ் மட்டும்தான், அது என்கிட்ட இருந்து உனக்கு கிடைச்சா போதும்னு நீ நினச்ச, இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு சொல்ல, உடனே மறுபடியும் அழுகிறா சன். ஓங்ஷா நான் அப்படின்னு சொல்ல வர, இதுக்கப்புறம் எதுவும் பேச வேணும்னு அவள் கையை பிடிச்சி அந்த பிரேஸ்லெட்டை ஓங்ஷா சன்னு கையில் கொடுத்துட்டா. திரும்ப இது உங்ககிட்ட வரணும்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் சன் என்னை மன்னிப்பியா அப்படின்னு சொல்லி அழுக. அப்புறம் அவ்வளோ அழுகிற. அப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிக்க ஒரு வழியாக 2 பேரோட சண்டை முடிஞ்சுது. இதை எல்லாத்தையும் வெளியே நின்று அப்படியே ஆல்பா பார்த்துட்ருக்கா. அட் த சேம் டைம் எங்கள் வீட்டில் ஐலன் வேகமாக ஆண்டி அங்கிள் இன்னைக்கு ஹூமன் லூனா நம்ம கூட தான் ஸ்டே பண்ண போகிறாங்க, ஆல்பா கூட படிக்க போகிறாங்க, ஓகேவான்னு சொல்லி கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, லூனாவும் தேங்க்யூ ஆண்டி நான் படிக்கிறக்கா தான் வந்தேன்னு சொல்ல, சரி ஆல்பாவை காணும் எங்கே போனான்னு லூனா கேட்குறா.
ஹூமன் ஆல்பா ஹூமன் கசினையும் ஹூமன் சன்னையும் சேர்த்து வைக்கிறதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்ல, ஆமாம் நீ போய் ஹெல்ப் பண்ணலையா? இல்லை நான் வரேன்னு தான் சொன்னேன், ஆனால் ஹூமன் ஆல்பா என்கிட்ட நீ வீட்டிலே இரு, அவள் வருவா பிக்கப் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. ஆமாம் ஆமாம் ஆல்பாக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு நீ வந்தாலும் எந்த யூஸ் இல்லைன்னு அப்படின்னு சொல்லி லூனா சிரிக்க, அப்போ என்னை பார்த்தா யூஸ்லெஸ் மாதிரி இருக்கா அப்படின்னு எல்லன் கேட்குறா. ஆமான்னு லூனா சொல்ல, அங்கே இருக்க அங்கிளும் ஆண்டியும் சிரிக்கிறாங்க. உங்களை பார்க்கும்போது எங்கள் 2 பேரையும் பார்க்குற மாதிரியே இருக்குது. இப்படித்தான் ஆன்ட்டியை ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு நான் போயிட்டே இருப்பேன்னு சொல்லி அங்கிள் சொல்ல, அங்கிள் நோ நான் உங்களோட ஃபேன் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் நான் உங்களை தான் ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொல்ல, நான் போகிறேன் உள்ளேன்னு சொல்லிட்டு ஐலண்ட் வேகமாக அந்த பக்கம் போக இவங்க 2 பேரையும் பார்த்து அப்படியே அங்கிளும் ஆண்டியும் சிரிச்சிட்டே இருக்காங்க. அடுத்த ரூமுக்கு போய் ஒரு வழியாக நம்ம மேடம் ஓவராக படிச்சிட்டாங்க போல், சும்மா சுத்தமாக முடியல. ஐயோ கழுத்தெல்லாம் வலிக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, எவ்வளோ நேரம் நான் படிச்சுட்டேன், யாராவது மசாஜ் பண்ணி விட்டால் நல்லா இருக்கும்னு திரும்பி பார்த்தா ஐலண்ட் அப்படியே தூங்கிட்டு இருக்கா. ஐலண்ட் அவளை கூப்பிடுறா, அவள் அப்படியே தூங்குறா. ஏறி பெட்டில் உட்காந்து அவள் கண்ணத்தை லைட்டாக இப்படி கிள்ளி பார்க்குறா. அவள் அப்படியும் எந்திரிக்கிற மாதிரி தெரியல, தூங்குறா. நல்லா தூங்கிட்டு இருக்கா போல். நடிக்கிறாளா தூங்குறாளா? உண்மையாக தான் தூங்குவா போலன்னு மறுபடியும் படிக்கலான்னு புக் ஓப்பன் பண்ணுறா. சரி நம்ம வேணா ஒரு விளையாட்டு விளையாடலாமாங்கிற மாதிரி புக்கை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஐலனோட கிட்ட அப்படியே லூனா போய் டக்குன்னு கிஸ் பண்ணலான்னு போக அப்படியே ஒரு ஃபிங்கர் எடுத்து அவன் நடுவில் வச்சுட்டு, ஹூமன் சீனியர் படிக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அடிப்பாவி நீ தூங்கலையா, தூங்குற மாதிரி நடிச்சிட்டா இருக்கன்னு சொல்லி கேட்க, நான் தூங்கிட்டு தான் இருந்தேன், நீ என் பேர் சொல்லி கூப்பிட்டீல அப்போவே எந்திரிச்சிட்டேன். ஓ அப்போவே எந்திரிச்சிட்டியா, அப்போயே என்கிட்ட சொல்லவே இல்லை, சும்மா தான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கணுன்னு, நீ என் கண்ணத்தை எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன்னு சொல்ல, அப்போ எல்லாத்தையுமே பார்த்தியா, சரி ஓகே ஒரு சின்ன ட்ரைன்னு மறுபடியும் போக, அதெல்லாம் முடியாது ஹூமன் சீனியர் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எஞ்சிக்கிறா. படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்குது, சீக்கிரம் போய் படிங்க அப்படின்னு ஐலின்னு சொல்ல, அதெல்லாம் படிக்க முடியாது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, சரி தூங்கும் போது பண்ணல, நீ முடிச்சு தானே இருக்க பண்ணிக்கிறேன்னு மறுபடியும் கிஸ் பண்ண கிட்ட வர, ஹூமன் சீனியர் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்கில் ஐலின் போய் அப்படியே லூனாக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டா. ஏய் நீ மட்டும் பண்ணுற, நானும் நீ தூங்கும் போது பண்ணல, முழிச்சிருக்கும் போது தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து சிரிக்க, அப்போ இன்னைக்கு ஃபுல்லாக அவங்க கூட விளையாட்டு தான் இருக்க போகிறேன்னு 2 பேரும் படிக்கிற மாதிரி தெரியல, காமெடி பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக இருக்காங்க. அடுத்த நாள் மார்னிங் தான் காட்டுறாங்க. ஒரு வழியாக சன் ஓங்ஸா சேர்ந்தாச்சு. இருந்தாலும் சன் ஏதோ அப்படியே திங்க் பண்ணிகிட்டே டைனிங் டேபிளில் உட்காந்துருக்க, அப்பா அவளை பார்த்துட்டே இருக்காங்க. அம்மாவும் கையில் ஒரு பவுலோடு வந்து உட்கார, என்னாச்சுன்னு அம்மா அப்பாவை பார்க்க, அங்கே பாருன்னு காட்ட, சன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து நேற்று ஓங்ஷா இங்கே வந்தா, ஆல்ரெடி நாங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணோம்ல, இப்போ எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சரியாயிடுச்சு. ஆனாலும் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, இதுக்கப்புறம் நான் அவள் கூட இருப்பேனா இல்லையான்னு தெரியல, மறுபடியும் எங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை வருமோன்னு பயமாக இருக்குது. நான் யுஎஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு திங்க் பண்ணுறேன். என்னோடய மனசு 2 விதமாக இருக்குது, எதை ஏற்றுக்கணும்னு எனக்கு புரியல. நீங்கள் 2 பேரும் சொல்லுங்கள், நான் எதை தான் சூஸ் பண்ணுறது அப்படின்னு சன் கேட்குறா. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் லவ்வும் லைஃப்பில் ரொம்ப முக்கியம். அப்பா சொல்கிறாங்க, எங்கள் 2 பேரும் லவ் பண்ணி இப்போ மேரேஜ் பண்ணி 20 வருஷமாக நாங்கள் ஒன்றா இருக்கோம். அதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா, நம்பிக்கையும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் தான். எங்களுக்குள்ளே இருக்க அந்த லவ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே சரியாக இருக்குது. நீயும் முதல்ல உன்னோட லவ்வை நீ நம்பு, ஓங்ஷா கூடயும் இருக்கணும், உன்னோட கனவும் உனக்கு முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் நீ 2யுமே சூஸ் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன்னு அம்மா சொல்கிறாங்க. அம்மா சொன்னதை கேட்டனே சன்னுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி திருப்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் எப்பயும் இவங்க ஒரு பார்க்குக்கு போவாங்கள்ல, அந்த பார்க்கில் போய் ஓங்ஷாக்காக சன் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. சன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்ஷா அப்படியே வர, வா ஓங்ஷா இந்த இடம் ஞாபகம் இருக்கா, ரொம்ப நேரம் ஆச்சா நீ இங்கே வந்துன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்லை, எனக்கு வெயிட் பண்ணுறது கூட ரொம்ப தான் பிடிச்சிருக்கு, இந்த இடத்த எப்பயுமே என்னால் மறக்க முடியாது, நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஞாபகம் இருக்கா உனக்குன்னு ஓங்ஷா கிட்டே கேட்குறா. இங்கே தானே நீ இந்த பிரேஸ்லெட் கொடுத்த, அந்த பிரேஸ்லெட் இல்லாமல் எனக்கு ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது, என்னோட ரொம்ப இம்பார்ட்டண்டான பிரேஸ்லெட் இதுன்னு சொல்ல, அது கையில் போட்டுட்டியான்னு சொல்ல, ஆமாம் அது இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அட்லீஸ்ட் இது உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீ சொன்னில, அதை கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு ஓங்ஷா சொல்ல, உன் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்னு சொல்கிறா. ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி சன்னும் சொல்கிறா. எதுக்கு நீ சாரி சொல்கிறேன்னு ஓங்ஷா கேட்க, நான் உன்னை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு எனக்கு என்ன வேணுமோ அதுதான் செய்யணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது, நானும் உன்னை புரிஞ்சுக்கலையோன்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குது, சாரி ஓங்ஷா அப்படின்னு சொல்லி சன் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, அப்புறம் உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும்னு சொல்லி சன் ஆரம்பிக்கிறா. என்னன்னு ஓங்ஷா பார்த்துட்டமா கேட்க, யுஎஸ் எக்ஸேஞ்ச் ப்ரோக்ராம்க்கு நான் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன்னு சன் சொல்கிறா. அதை கேட்டோன்னே அப்படியே
ஓங்ஷாவோட ஃபேஸு அப்படியே டோட்டலாக மாறுது. அதுக்கப்புறம் அப்படியே சிரிச்சுட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன்னோட கனவும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கனவை பற்றி நீ ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அதில் எனக்கு சந்தோஷம் தான். இதில் எனக்கு கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல, எல்லாம் ஓகே தான். எனக்கு என் கனவும் வேணும், நீயும் வேணும். ஆனால் இதுலேயும் ஒரு கவலை இருக்கே. ஒரு வருஷம் நான் அங்கே இருக்கேன், உன்னை விட்டு ரொம்ப தூரமாக இருப்பேன். நினச்சபடிலாம் உன்னை பார்க்க என்னால் வர முடியாதே, அதை நினச்சா எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குன்னு சொல்ல, அப்படியே ஓங்ஷாவோட ஃபேஸும் டோட்டலாக கொஞ்சம் மாறுது. ஓங்ஷா ஃபீல் பண்ணாலும் சன்னுக்காக எதையும் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவளுக்கும் தோணுது. ஸோ அவளும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா. 2 பேரோட ஃபீலிங்ஸான இந்த மூமெண்ட்டோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட் ஃபைனல் எபிசோட். ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிடுறேன். ஃப்ரைடே ரிலீஸ் ஆனால் மார்னிங், சாட்டர்டே மார்னிங்கே கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிடுறேன். பிகாஸ் இதுக்காகவே இந்த வாரம் பிஎல் இல்லாமல் ஜிஎல்லை முடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.